ஏய் ராதிகா, துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது, துணியெல்லாம் எடுத்து போட்டியா? அத்தை என்னத்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாவே இருக்கீங்க? என்னமோ உங்க புள்ள உசுரு நம்ம வீட்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா, அதனால உறவு பந்தம் ரொம்ப அப்படியே அதிகமா இருக்காமே. என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க அத்தை. அதுவும் இல்லாம நிலா என்னமோ அவங்க பேத்தி மாதிரி தூக்கி கொஞ்சிட்டுல இருக்காங்க. கண்தானம் கொடுத்தா ஏதோ எங்க பையனோட கண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதோட விடுவாங்களா? இவங்க என்னடானா தினமும் நடு வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு நாளை பின்ன நிலா எங்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடுவாங்க போல இருக்கே. ஏ ராதிகா, அப்படிலாம் பேசாத. அந்த அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அவங்க சொந்த மகன், அந்த பையனோட கண்ணு எடுத்து நம்ம நிலாவுக்கு வச்சிருக்கோம். அவங்க பையன் ஒருவேளை கண்தானம் பண்ணாம போயிருந்தா நம்ம நிலாவுக்கு பார்வை கிடைச்சிருக்குமா? அத முத யோசிச்சு பாரு. சில நேரத்துல நாமளும் நன்றி மறக்க கூடாது. அவங்க ஏதோ மன திருப்திக்கு நிலாவை கொஞ்சி அவங்க பையன் உயிரோட இருக்கிறத ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. அத நீ தப்பா சொல்லாத. அத்தை சொன்னா புரியவே புரியாது. அண்ணே, என்ன சொல்லு? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சொல்லுமுக்கா? அது தனமாக்கு ஏற்கனவே கல்யாணம் விஷயம் தெரிஞ்சு அண்ணன் ஏதாவது சொல்லுச்சா? ஏற்கனவே அண்ணனுக்கு தனமாவை பிடிச்சிருந்ததுனால தானே அவங்கள பாக்குறதுக்கு அவங்க வீட்டு பக்கம் எல்லாம் போனீங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் மனசுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல இன்னும் அண்ணனுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுச்சா? இல்லமுக்கா, இப்போதைக்கு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னான். அவனும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருக்கான்னு வையேன். குழப்பமா? என்ன குழப்பம்? தெரியலமா. இத பத்தி பேசினாலே தயவு செய்து இத பத்தி பேசாதன்னு சொல்லி எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கான். அவன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியலமா. சரிண்ணே. பூர்ணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. தனமாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா? அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க? அவங்க அந்த காலத்து ஆளுங்க.